எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அறிஞர் அண்ணாவும் மட்டும் அவரோட டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்க போகிறதில்ல. அவர் எப்போ நீதி கட்சியில் ஜாயின் பண்ணார், பெரியாரும் அண்ணாவும் எப்போ சந்திச்சுக்கிட்டாங்க, நெக்ஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நிறைய தகவல் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு அறிஞர் அண்ணா பிறப்பு 15/9/1909 காஞ்சிபுரத்தில் பிறக்கிறாரு, அதாவது செப்டம்பர் மாதம். இதில் எப்போவுமே திமுக இந்த செப்டம்பரில் முப்பெரும் விழான்னு கொண்டாடுவாங்க. அது எதுக்குன்னா பெரியாரோட பிறந்தநாள் செப்டம்பர் 17 தான். அதே மாதிரி டிஎம்கே பின்னாடி ஸ்டார்ட் பண்ணது செப்டம்பர் 17, அதாவது பெரியாரோட பிறந்தநாள் அன்றைக்கி தான் டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணாவோட பிறந்தநாளும் செப்டம்பர்னால இதை மூணையும் சேர்த்து தான் முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. வருஷம் செப்டம்பர் மாதத்தில் கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் அண்ணாவோட தந்தை பெயர் நடராஜன், தாய் பங்காரு அம்மாள். படிப்பு காஞ்சிபுரத்தில் பச்சையப்பன் பள்ளியில் படிக்கிறாரு. 1927 தான் எழுத்தராக காஞ்சிபுரம் நகராட்சியில் ஜாயின் பண்ணுறாரு. 1930 மேரேஜ் ஆகுது ராணி அம்மையார் கூட. ஃபஸ்ட்டு கட்டுரை, அண்ணாவோட ஃபஸ்ட்டு கட்டுரை பெண்கள் சமத்துவம். அது 1931 தமிழரசு இதழில் வெளியாகுது. அதாவது 1931 பெண்கள் சமத்துவம் தான் ஃபஸ்ட்டு கட்டுரை. அது தமிழரசு இதழில் வெளியாகுது. நெக்ஸ்ட்டு பச்சையப்பன் கல்லூரியில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் எக்கனாமிக்ஸும் பொலிட்டிக்ஸும் படிக்கிறாரு. எம்ஏ, பிஏ ஹானர்ஸ் பட்டம் படிக்கிறாரு. 1934 தான் நீதி கட்சியில் சேர்றாரு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 1934 நீதி கட்சியில் ஜாயின் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு முதல் சிறுகதை கொக்கரக்கோ 1934 ஆனந்த விகடனில் வெளியாகுது. அடுத்தது பெரியாரை சந்திக்கிறாரு. எப்போனா செங்குந்தர் இளைஞர் மாநாடு திருப்பூரில் செங்குந்தர் இளைஞர் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடக்குது. அதில் தான் பெரியாரும் அண்ணாவும் ஃபஸ்ட்டாக மீட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முதல் கவிதை காங்கிரஸ் ஊழல் அப்படிங்கிற முதல் கவிதை அண்ணாவோடது. அது 1937 வெளியாகுது, விடுதலை இதழில் வெளியாகுது. 1937 துறையூர் திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. அங்கே சுயமரியாதை மாநாட்டிற்கு அண்ணா ஃபஸ்ட் டைமாக தலைமை தாங்குறாரு. துறையூர் எந்த மாவட்டம்னா திருச்சி மாவட்டம். அது 1937 சுயமரியாதை மாநாட்டுக்கு, அதாவது பெரியாரும் அண்ணாவும் சந்தித்த உடனே அவர் விடுதலை ஏட்டில் ஜாயின் பண்ணுறாரு. அண்ணா விடுதலைங்கிறது பெரியார் வச்சு நடத்திட்டு இருந்த பத்திரிக்கை, அதில் ஜாயின் பண்ணி அப்போ சுயமரியாதை மாநாட்டுக்கெலாம் அண்ணா தலைமை தாங்குறாரு. நெக்ஸ்ட் குடியரசு விடுதலை, இது ரெண்டுமே பெரியார் ஈரோட்டிலேருந்து நடத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் முழுநேர துணை ஆசிரியராக பொறுப்பேற்கிறாரு. எதுலனா குடியரசு விடுதலை இதெல்லாம் முழுநேர முழுநேர துணை ஆசிரியராக பொறுப்பேற்றுக்கிறாரு அண்ணா. நெக்ஸ்ட்டு சிஎம், அப்போதைக்கு சிஎம் ராஜாஜி இருக்கார். அவர் இந்தியை திணிக்கிறாரு. அந்த குலக்கல்வி திட்டம்னு சொல்லுவாங்க. அது ராஜாஜி மேலே ஒரு கெட்ட பேர். நெக்ஸ்ட் இந்தி திணிப்பு, அது ராஜாஜி இந்தி திணிப்பை கொண்டு வராரு. 1938 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிறாரு அண்ணா. ஃபஸ்ட்டு முறை சிறை போகிறாரு. அதாவது அது எத்தனை மாதம்னா 4 மாதத்துக்கு ஜெயிலில் இருக்கிறாரு. 1938 தான் ஃபஸ்ட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் 2 டைம் நடந்திருக்கும். அது ஃபஸ்ட்டு நடந்தது 1938. நெக்ஸ்ட்டு 1938 பரதன் அப்படிங்கிற புனைப்பெயரோட தலைவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுகிறாரு. விடுதலை பத்திரிகை வழியாக, அதாவது எந்த மாதிரினா இந்த மாதிரி போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுகிறார். பரதன் அப்படிங்கிற புனைப்பெயரில் அண்ணா நிறைய புனைப்பெயர்களை நிறைய இதழ்களில் எழுதியிருப்பார். கதைகள், கட்டுரைகள் எல்லாம் நிறைய எழுதியிருப்பார். அதில் பரதன் தலைவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் பரதன்கிறது ஒரு புனைப்பெயர். அது 1938 விடுதலை அந்த பத்திரிகை வழியாக இது பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு 1939 முதல் குறும் புதினம் கோமலத்தின் கோபம் அப்படிங்கிறது அண்ணாவோடது. முதல் குறும் புதினம் 1939. நெக்ஸ்ட்டு 1939 நீதி கட்சியின் பொதுச் செயலாளர் தலைவர் பெரியார். அதாவது 1939 நீதி கட்சியோட பொதுச் செயலாளர் ஆகிறாரு. தலைவர் பெரியார், நீதி கட்சி. அப்போ நோட் பண்ணிக்கோங்க. டிஎம்கேலாம் ஸ்டார்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு நீதி கட்சியில் தான் 1939. நெக்ஸ்ட்டு
காங்கிரஸ் தலைவர் வந்து அப்போ வந்து வரதராஜுலு நாயுடு நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொல்கிறாரு. யாரை சொல்கிறாருன்னா அண்ணாவை வந்து வரதராஜுலு நாயுடு தான் சொல்கிறாரு நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொல்லி அண்ணாவை சொல்கிறாரு. அப்போ இருந்த காங்கிரஸ் தலைவரான வரதராஜுலு நாயுடு. ஓகேவா. அடுத்தது வந்து 1940 முதல் புதினம் வந்து வீங்கிய உதடு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து முதல் குறும்புதினம் வந்து கோமளத்தின் கோபம். முதல் குறும்புதினம் தான் கோமளத்தின் கோபம். இது வந்து நார்மலாக முதல் புதினம் வந்து வீங்கிய உதடு. அது குடியரசு இதழில் வெளியாகுது 1940. நெக்ஸ்ட் வந்து 1942 திராவிட நாடு அப்படிங்கிற இதழை வந்து அண்ணா ஆரம்பிக்கிறாரு காஞ்சிபுரத்தில். திராவிட நாடு அப்படிங்கிற இதழ் வந்துட்டு 1942. இது வந்து அண்ணாவோட இதழ் காஞ்சிபுரத்தில் ஆரம்பிக்கிறாரு. இதில் தான் வந்துட்டு திராவிட நாடு திராவிடர்க்கே அப்படிங்கிற ஒரு கொள்கை முழக்கத்தை வந்துட்டு அண்ணா வெளியிட்டிருப்பார். அதில் வந்துட்டு 1943 வந்துட்டு முதல் நாடகம் சந்திரோதயம் அப்படிங்கிறது அண்ணாவோடது. முதல் நாடகம் வந்து 1943. நெக்ஸ்ட் வந்து 1944 ஆகஸ்ட் 27 சேலமில் வந்து நீதி கட்சியின் 16வது மாநாடு நடக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 1944 ஆகஸ்ட்டில் வந்து ஆகஸ்ட் 27 சேலம் வந்து நீதி கட்சியின் 16வது மாநாடு நடக்குது. அங்கே தான் வந்து அண்ணாதுரை தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தீர்மானத்தை வந்து அண்ணா கொண்டு வந்திருப்பார். அது வந்து நீதி கட்சி வந்து திராவிட கழகம் அந்த மாநாட்டில் தான் வந்துட்டு சேலம் இது கூட ஏதோ ஒரு கொஷினில் கேட்டிருந்தாங்க குரூப் 4லேயோ குரூப் 2லேயோ எந்த மாவட்டத்தில் நடந்த நீதி கட்சியோட மாநாட்டில் வந்துட்டு நீதி கட்சியின் பேர் வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டதுன்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து சேலம். என்ன டேட்னா 1944 ஆகஸ்ட் 27. அது வந்து அண்ணாதுரை தீர்மானத்தில் தான் நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அப்போவுமே தலைவர் வந்துட்டு பெரியார் தான், பொதுச் செயலாளர் வந்துட்டு அண்ணா. அதாவது தலைவர்னால் பெரியார் வந்து இறங்கி தலைவர் அந்த மாதிரி இருக்க மாட்டார். அவருக்காக ஒரு சீட்டை வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் செயலாற்றுறது எல்லாமே அண்ணாவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 1949 ஜூலை 9 வந்து பெரியார் மணியம்மை மேரேஜ். அதாவது பெரியார் வந்து ரொம்ப சின்ன பொண்ணான மணியம்மையை வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க 1949 ஜூலை 9. அதனால வந்து அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இடையில விரிசல் ஏற்படுது. நெக்ஸ்ட் வந்து 1949 செப்டம்பர் 17 சென்னை பாரிமுனையில் திராவிடர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமானதான். நான் முன்னாடியே சொன்னல செப்டம்பர் 17 அது பெரியாரோட பிறந்தநாள் அன்னைக்கு கரெக்டாக வந்து டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பெரியாரோட பிறந்தநாள், அண்ணாவோட பிறந்த அந்த மாதம், நெக்ஸ்ட் வந்து திமுக ஸ்டார்ட் பண்ணது, இதெல்லாம் சேர்த்து தான் முப்பெரும் விழாவாக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பாரிமுனையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கட்சியின் முக்கிய முழக்கமே வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோட்ஸ் வந்து அண்ணாவோடது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து கட்சியின் முக்கிய முழக்கமாக இருந்துச்சு அப்போதைக்கு. நெக்ஸ்ட் வந்து அண்ணா வந்து கண்ணீர் துளிகளே என் கண்ணின் மணிகளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மேடை பேச்சிலெல்லாம் பயங்கரமாக பேசுவார். இந்த கோட்ஸை கொடுத்து இந்த வரிகளை கொடுத்து யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து கண்ணீர் துளிகளே என் கண்ணின் மணிகளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ணா தான் சொல்லுவார். 1953 மும்முனை போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1953 மும்முனை போராட்டங்கிறது ரொம்ப முக்கியமான கொஷின், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு குலக்கல்வி மொத்தம் 3 விதமான போராட்டம் இருக்கும். அது வந்து குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம் வந்து, அதுக்கப்புறம் ரயில் நிறுத்த போராட்டம், இன்னொன்று வந்து கள்ளக்குடி பெயர் மாற்ற போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் மும்முனை போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 1953. குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து தலைமை வந்து ஈவிகே சம்பத், அதாவது பெரியாரோட அண்ணா மகன் நினைக்கிறேன், ஆமாம் அப்படிதான். அவர் வந்துட்டு ஈவிகே சம்பத் அவர் வந்து தலைமை தாங்குவார். நெக்ஸ்ட்டு வந்து கள்ளக்குடி பெயர் மாற்ற போராட்டத்துக்கு வந்து டிஎம்கே இவர் நம்ம கலைஞர் கருணாநிதி வந்துட்டு தலைமை தாங்குவார். அதெல்லாம் இவருக்கு வந்து கலைஞருக்கு வந்து கள்ளக்குடி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்னொரு பேர் கூட இருக்குது. இந்த போராட்டுக்காகத்தான் அது சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 1953 திமுகவிற்காகவே, அதாவது அந்த டிஎம்கேக்காகவே கட்சிக்காகவே ஒரு பத்திரிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அது வந்து நம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அண்ணா. திமுகவோட அந்த கொள்கைகள் அந்த பிரச்சாரம் அது பண்ணுறதுக்காக மட்டுமே நம் நாடு அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அண்ணா. அது வந்து எப்போனா 1953.
நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்துட்டு 1952, அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் வர்ற ஃபஸ்ட்டு எலெக்ஷனே வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷன், அதாவது சுதந்திரத்துக்கு பின்னாடி வர்ற வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்து 1952 தான். அது வந்து கலந்துக்கல, டிஎம்கே வந்துட்டு அந்த எலெக்ஷனில் கலந்துக்கல. ஏன்னா அப்போ தான் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதனால புதுசுங்கிறதுனால அவங்க வந்து கலந்துக்க மாட்டாங்க. செகண்ட் எலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து 1957 நடக்குது. அதில் வந்து கலந்துக்கிட்டு 15 சட்டப்பேரவை தொகுதியிலையும் 2 மக்களவை தொகுதியிலையும் வெற்றி பெறுறாங்க டிஎம்கே. அடுத்தது வந்து 1957 ஹோம் லேண்டு, அதுக்கப்புறம் 1966 ஹோம் ரூல் அப்படிங்கிற 2 பத்திரிகை, ஆங்கில இதழ், அது ரெண்டுமே வந்துட்டு இங்கிலீஷ் பத்திரிக்கை, அது ரெண்டையுமே ஸ்டார்ட் பண்ணுறாரு அண்ணா. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1957 வந்து ஹோம் லேண்டும் 1966 வந்து ஹோம் ரூல், இது ரெண்டுமே அண்ணா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து 1962 பொது தேர்தல். அடுத்த எலெக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் 15 சட்டப்பேரவை தொகுதி 2 மக்களவை தொகுதியில் அண்ணா அதாவது டிஎம்கே ஜெயிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த எலெக்ஷனில் 1962 பொது தேர்தலில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 50 சட்டப்பேரவை தொகுதியில் 7 மக்களவை தொகுதிகளையும் வெற்றி. பட் அண்ணா வந்து சட்டமன்ற தேர்தலில் தோல்வி தான் அடைகிறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து 1962 சீன போர் காரணமாக பிரிவினைவாதம் அல்லது தனிநாடு கேட்பது ஆகியவை 1963 அரசியலமைப்பு ரீதியாக தடை. அப்படின்னா இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு அண்ணா வந்து திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து திராவிட நாடு திராவிடருக்கே, அதாவது நம்ம தமிழ்நாடை மட்டும் தனியாக ஒரு நாடாக எங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருங்க, நாங்கள் தமிழ் மொழி பேசுகிறவங்களாம் நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவர்கள்லாம் கேட்டிருப்பாங்க. அது வந்துட்டு அப்போ வந்து எல்லாமே போராடிட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 1962 சீன போர், அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடக்கிறப்ப எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டா நம்ம வந்து மற்ற நாடுகளுக்குள்ளே வந்து போட்டி போட முடியாது அப்படிங்கிறதுக்காக 1963 ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 16வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து அரசியலமைப்பு ரீதியாக வந்துட்டு இனிமேல் பிரிவினைவாதம், அதாவது தனிநாடு யாருமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரு சொல்லியிருப்பார். அதுதான் வந்து 1963 அரசியலமைப்பு ரீதியாக அந்த இதுக்கு வந்து அந்த தனிநாடு கேட்பது அப்படிங்கிறத கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1963 திராவிட நாடு இதழ் நிறுத்தம். அதனால தான் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த திராவிட நாடு இதழில் தான் வந்து திராவிட நாடு திராவிடருக்கே, திராவிட நாடு திராவிடருக்கேன்னு சொல்லி கொள்கை முழக்கமே வச்சுருப்பாங்க. அதனால் 1963 அண்ணாவோட திராவிட நாடு இதழில் வந்து நிறுத்திட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து 1963 நவம்பர் 17 தான் இந்தி எதிர்ப்பு போராட்டம், 2வது இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்துருச்சு. எதிர்ப்பு போராட்டத்தில் பட் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு தலைவர்கள் வந்துட்டு கைது பண்ணிட்டாங்க. இங்கே வந்து என்ன நடக்கும்னா, தலைவர்கள்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. 1963 நவம்பர் 17 நம்ம வந்துட்டு போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கவங்கள, ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து தலைவர்கள்லாம் வந்து கைது செஞ்சுருவாங்க. ஏன்னா போராட்டம் தொடங்க போகுது, அதனால் கைது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிடுவாங்க. அப்படி கைது பண்ணுறப்போ அதுக்கு முன்னாடியே கைது பண்ணிட்டாங்க. அண்ணாவுக்கு வந்து 6 மாதம் கடுங்காவல் தண்டனை வந்து கொடுத்துருவாங்க. அதில் தான் திமுகவோட செல்வாக்கு வந்து அதிகமாகுது. இன்னும் ஏற்கனவே 2 எலெக்ஷனில் கலந்து கொஞ்சம் இடத்த ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு திமுகவோட செல்வாக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நிறைய போராட்டம்லாம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், இந்த மாதிரி நிறையெல்லாம் மும்முனை போராட்டம் அந்த மாதிரி கலந்துக்கிறனால திமுகவோட செல்வாக்கு அதிகமாகுது. நெக்ஸ்ட் வந்து 1965 இந்திய ஆட்சி மொழியாக ஆக்கப்பட்டது. அதாவது 1965 அதுக்கப்புறம் இந்திய ஆட்சி மொழியாக ஆக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து கடும் எதிர்ப்பு. இந்திக்கு வந்து நம்ம மாநிலம் எப்போவுமே வந்துட்டு எதிர்ப்பு தான், அது இப்போவுமே சரி. அதனால் அந்த காலத்துலேருந்தே வந்துட்டு நம்ம தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால் இந்தி வந்து ஆட்சி மொழியாக ஆக்கப்பட்டது வந்து நம்ம தலைவர்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. தமிழ்நாட்டில் வந்து பயங்கர எதிர்ப்பு. அதுக்கு உடனே வந்துட்டு காங்கிரஸோட செல்வாக்கு தமிழ்நாட்டில் வந்து குறைய ஆரம்பிக்குது. திமுகவோட செல்வாக்கு வந்து அதிகமாகுது. அதான் என்னால் நோட்ஸ் எடுக்க முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இனிமேல் அடுத்த இதே வந்து பார்ட் 2ன்னு ஒரு வீடியோ வரும். இன்னும் ஒரு 2-3 நாளில் ரெடி பண்ணி போட்டுடுறேன். அது வந்துட்டு அந்த வீடியோவில் வந்துட்டு அண்ணா வந்து இதுக்கப்புறம் சிஎம் ஆகிடுவார். சிஎம் ஆகி அவர் என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணுறாரு, என்னென்ன மக்களுக்காக நல்ல திட்டங்கள்லாம் பண்ணுறாரு அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவருக்கு என்னென்ன பட்டம் யார் யார் கொடுத்தது, அப்புறம் அவர் எப்படி இறந்து போகிறாரு, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நான் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.